அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய டிசம்பர் 10 அகில உலக மனித உரிமை தினம். இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகின்றோம், நினைவூட்டுகின்றோம். ஆனாலும் இன்றும் அனைத்து சமூகத்தையும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் என்பது நமக்கு ஒரு கனவாக தான் உள்ளது. அதற்கான ஒரு பல்வேறு முயற்சிகள், சட்டங்கள், திட்டங்கள் அனைத்தும் கொண்டு வந்து கூட இன்னும் அந்த அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி என்பது இன்னும் ஒரு எட்டாம் நிலையா இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த நினைவு தினம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு வருடமும். குறிப்பாக 1948ஆம் ஆண்டு ஐநா சபையில் இந்த மனித உரிமை சாசனம் தாக்கப்பட்டு அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம இந்தியாவை இதில் ஒரு கையெழுத்திட்டு இன்று வரை அதை தொடர்ச்சியாக அதற்கான ஒரு சட்டங்களை மாற்றி மனித உரிமை மீறல் இல்லாத அளவுக்கு சாதி, சமூக, மதம் என்ற பண்பாடு பிளவு இல்லாமல் மக்களை ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு நிகழ்வாக தான் இன்றைய தினம் அருட்சகோதரி கண்ணீர் குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் சேவியர் திட்ட இயக்குனர் டான் போஸ்கோ அன்பில்லா. என் பெயர் அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி, குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்ல இருந்து வரோம். இன்று மனித உரிமை தினம். மற்ற பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நாள். இந்த நாளை நாங்க எங்களோட பெண்களோடும் எங்களோட பணி செய்யும் அனைத்து பணியாளர்களோடும் சேர்ந்து சிறப்பிக்க இந்த அயோத்தியப்பட்டினம் கிராமத்துக்கு அயோத்தியப்பட்டினம் என்ற மத்திய இடத்திற்கு இதை சிறப்பிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நாங்கள் பணி செய்யும் இடங்களிலிருந்து எங்கள் பெண்கள் அனைவரும் இதோடு பங்கேற்றுள்ளனர். இந்த நாளை சிறப்பிக்கிறதுல நாங்க மிகவும் பெருமை அடைகிறோம். ஏன்னா இது எல்லாருக்கும் உரிய ஒரு உரிமை குரல் கொடுக்கும் ஒரு நாளாக நாங்க கருதுறோம். அந்த உரிமை குரல் எல்லாரோட மனதிலும் எழுந்து அவர்களும் அந்த உரிமையோடு அவங்க சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நாங்கள் மீண்டும் மீண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி வலியுறுத்தி நடத்தி வருகிறோம். இந்த அயோத்தியப்பட்டினம் கிராமத்துல 20 கிராமத்துல நாங்க பணி செய்ய இடங்கள் எல்லாம் முக்கியமாக இதை ஊக்குவித்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாங்க மாசிநாயகன்பட்டி பெட்ரோல் பங்க்ல ஆரம்பிச்சு இங்க அயோத்தியப்பட்டினத்துல முடிச்சோம். இதுல சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். காப்போம், மனித உரிமைகளை காப்போம், மதிப்போம் மதிப்போம் பெண்களை மதிப்போம். நம்மளுடைய உரிமைகளை நாமே அனுபவிக்கப்படும். புரிஞ்சுதா? நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்க கூட 4 மக்களை உங்க கூட இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். இது இந்த மனித உரிமை நாள் எல்லாரும் நினைக்கிறாங்க பெண்களுடைய உரிமை நாள், அதனால ஆண்கள் எல்லாம் சைடு போயிட்டாங்க. அங்க பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சைடு போயிட்டாங்க. ஏன்னா இது அவங்களுடைய உரிமை நாள் இல்ல, இது நம்மளுடைய பெண்களுடைய உரிமை நாள். ஏன்னா மனிதர்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? பெண்கள். அதனால உங்க உரிமைக்கு நீங்களே அழுதுக்குங்க, சத்தம் போட்டுக்குங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டாங்க. இன்னைக்கு உங்களால உங்க புருஷனை கூட கூட்டிட்டு வர முடியல. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம உரிமையோட தான் வாழ்றோம், நம்ம பொண்டாட்டி தான் உரிமை இல்லாம வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானா? நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போது ஒரு அநியாயம் நடக்கிறதோ நம் வீட்லயோ இல்ல நம்ம பக்கத்து வீட்லயோ